சாய்ராம். இன்றைய நாளுக்கான பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையை பற்றி நம்ம நேற்று நிறைய விஷயம் சொல்லியிருந்தோம். நிறைவேறாமல் இருக்கக்கூடிய பிரார்த்தனைகளுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் எப்படிலாம் நம்ம யோசிக்கணும், எந்த மாதிரியான நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போது ஒரு கமெண்ட்ஸ் ஒன்று ரிசீவ் பண்ணியிருந்தேன். என்னென்னா, இந்த மாதிரி என்னோடய பிரார்த்தனை இன்னும் நடக்கலை, அதுக்கு நிறைவேறாமல் இருக்கிறதுக்கு நிறைய சோதனைகள் எனக்கு வைக்கிறாங்க. அந்த சோதனைகளில் எல்லாமே நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, அதுக்கான பொறுமையும் நான் அங்கே வச்சேன் அப்படின்னா, கண்டிப்பாக எனக்கு அதை நிறைவேற்றி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ ஏதோ ஒரு வகையில் நம்ம சொல்கிற ஒரு விஷயம் ஒருத்தங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும் வகையில் இருக்குதுன்னா, அது ரொம்பவே நம்மளுக்கும் ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு விஷயமாக மாறுது, கேட்குறவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு விஷயமாக மாறுது. அப்படி இருக்கும்போது ஒரு விஷயம் பாசிட்டிவாக பேசுகிறதுனால மட்டுமே இந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படின்னா, நம்ம ஒட்டுமொத்தமாகவே பாசிட்டிவாக இருக்கும்போது இன்னும் எத்தனை விஷயம் நடக்குன்றதை மட்டும் யோசிச்சு பாருங்க. எல்லா விஷயமும் நம்ம கைவிட்டு போகிற மாதிரியான நிலை நிறைய பேருக்கு வரும். ஆனாலும் நம்ம நம்பிக்கையை விடாமல் லாஸ்ட் வரைக்கும் போராடினா நிச்சயமாக அவங்கவுங்களுக்கு தேவையான விஷயங்கள் அவங்கவுங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கப்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்படி இருக்கும்போது இதே ஒரு பாசிட்டிவான ஒரு ஸ்பார்க்கோட நம்ம எல்லாருமே இந்த பிரார்த்தனையை ஸ்டார்ட் பண்ணலாம். முதலாவதாக பிரியா வினோத், இவங்களுடைய அக்கா மகன் 2 பேர்த்துக்கு இடையிலேயே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டே இருக்குது. அவங்க 2 பேருக்கும் இடையில ஒரு ஒற்றுமை இருக்கணும், அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி ஒரு ப்ரேயர் வச்சிருக்காங்க. நிச்சயமாக அவங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே கம்ப்ளீட்டாக நின்று போய் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பந்தம் ரொம்ப ஆரோக்கியமாகவும் சந்தோஷமானதாகவும் இருக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பக்கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக ஜெயசுபான்னு ஒருத்தங்க, அவங்களுக்கு கால் வலி அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக இவங்களுக்கு காலில் எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலுமே அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே மாற்றி அமைச்சு அவங்களுக்கு ஒரு கால் வலியிலிருந்து ஒரு விடுதலையை கொடுத்து ஒரு சந்தோஷமான ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு ஒரு பெரிய வழிவகுத்து கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பக்கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக காளீஸ்வரி, அவங்களுடைய கசின்க்கு குழந்தை வரம் வேணும்னு சொல்லி ஒரு வேண்டுதல் வச்சுருக்காங்க. நிச்சயமாக இவங்களுடைய கசின் யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு குழந்தை ஆசிர்வதிக்கப்படணும். சாயப்பாவோட அருளால் அவங்களுக்கு அந்த குழந்தை பிறந்திருக்கணும். எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல் அவங்க வயிற்றில் அந்த குழந்தை விஷயன்றது உண்டாகி அந்த குழந்தை ஒரு ஆரோக்கியமான ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையோட இந்த உலகத்துக்கு வரணும். அந்த குழந்தை எல்லாராலும் போற்றப்படும் கூடிய ஒரு குழந்தையாக மாறி சந்தோஷமாக வாழணும்னு சொல்லி நம்ம ஒரு பெரிய வேண்டுதலை வச்சுக்கலாம். அடுத்ததாக கார்த்திக், இவங்களுடைய மனைவி கர்ப்பமாக இருக்காங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவங்களுக்கு உடல் வலிமையையும் உடல் ஆரோக்கியத்தையும் மன அமைதியும் கொடுங்கன்னு சொல்லி ஒரு வேண்டுதல் வச்சுருக்காங்க. நிச்சயமாக இந்த இடத்துல இது ஒரு பொது பிரார்த்தனையாக மாற்றிக்கலாம். ஏன்னா இந்த நாளில் இந்த 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 ஒரு 10 மாதத்திற்கு யாரெல்லாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களோ, எத்தனை தாய்மார்கள் எத்தனை அம்மாமார்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு உடல் வலிமையையும் ஒரு மன தைரியத்தையும் எந்த விதமான கஷ்டங்கள் வந்தாலுமே அதை தாண்டி போகக்கூடிய ஒரு மனநிலையுமே இவங்க எல்லாத்துக்குமே கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அப்படி இருக்கும்போது சாயப்பா இந்த அம்மாக்களுக்கு எல்லாத்துக்குமே எல்லா விதமான சத்தையும் கொடுத்து ஒரு பலத்தையும் கொடுத்து அந்த குழந்தையும் சரி அம்மாவும் சரி தாயும் செய்யும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லி நம்ம ஒரு பெரிய வேண்டுதலை வச்சுக்கலாம். இன்றைய நாளுக்கான பிரார்த்தனை முடிஞ்சுது. அடுத்ததாக நம்ம ஸ்ட்ரைட்டாக பொது பிரார்த்தனைக்கு போயிடலாம். இன்றைய நாளில் யாரெல்லாம் வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணீங்களோ, பர்த்டே செலிப்ரேட் பண்ணீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய விஷஸ். நிச்சயமாக சாயப்பா உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் சாயப்பா கொடுப்பார். உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆசைகளையுமே நியாயமான வழியில் நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்லி நான் ஒரு பெரிய வேண்டுதல் வச்சுக்கிறோம். அடுத்ததாக யாரெல்லாம் இந்த கடன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய வேண்டுதல் வச்சுக்கலாம். நிச்சயமாக இந்த நாள் அவங்களுக்கு ஒரு ஏற்ற மாதிரியான ஒரு நாள், அவங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு நாளாக சாயப்பா அமைச்சு கொடுக்கணும். யாருக்கெல்லாம் எந்தெந்த வழியில் காசு இருந்தால் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமாக நிச்சயமாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் ஒரு காசு கிடைச்சி
ஒரு சந்தோஷமான ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அவங்க வாழணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை எல்லாமே தாண்டி போகக்கூடிய மனப்பக்குவம் இருந்தாலே போதும். நம்ம எல்லாருமே எல்லா விதமான இக்கட்டான சூழ்நிலையுமே நம்ம தாண்டிக்கலாம். நிச்சயமா நம்மளை சுற்றி இன்னும் நிறைய அழுக்குரல்கள் கேட்டுட்டு தான் இருக்குது. கேட்காத அழுக்குரல்கள் ரொம்ப கொடூரமான அழுக்குரல்கள் நம்மளுக்கு வந்து இன்னும் நிறைய விஷயம் கேட்காம இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய எல்லாருக்காகவுமே அந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து வேண்டிக்கலாம். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு விடுதலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி. நிறையா பெண்களும் சரி, ஆண்களும் சரி நிறைய இடத்துல சித்திரவதை வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்காக ஒரு பொது பிரார்த்தனை வச்சுக்கலாம். அவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையுமே விலக்கி ஒரு சந்தோஷமான ஒரு புது வாழ்க்கையை அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, அவங்க வந்து எவ்வளோ கெட்ட மனசு படைச்சவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு நல்ல மனசு கொடுத்து, நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்து, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயமும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு உபகரணங்களும் எல்லாமே அவங்களுக்கு சாதகமாக ஒரு நல்ல வழிக்கு மாறக்கூடிய ஒரு சாதகமாக இருக்கிற மாதிரியான ஒரு விஷயமாக மாற்றி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். இன்றைய நாளில் எத்தனை குழந்தைகள் பிறந்திருக்கோ அத்தனை குழந்தைகளுமே சமூக சீர்கேடு ஏற்படாத அளவுக்கு சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இந்த ஊரும் உலகமும் போற்றக்கூடிய அளவிற்கு ஒரு புகழின் உச்சிக்கு சென்று அவங்க எல்லாருமே வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு சாதனையாளர்களாக மாறணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். இன்றைய நாளில் நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டலோட வாசலில் இருப்பாங்க. நிறைய டெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நெகட்டிவாக வந்துடுமோன்ற பயத்தில் இருப்பாங்க, பாசிட்டிவாக வந்துடுமோன்ற பயத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சாதகமாக என்னென்ன விஷயம் நடக்கணுமோ அது எல்லாத்தையுமே நடத்தி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறையா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நிறையா மனுஷங்களோட மனசுக்குள்ள நிறைய விதமான வலிகள் இருக்குது, அழுத்தங்கள் இருக்குது, ஸ்ட்ரெஸ் நிறைந்த வாழ்க்கையோட நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான ஒரு விஷயத்தை வந்து சாயப்பா பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். இந்த பதிவை கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களுடைய மன பிரார்த்தனைகளையுமே நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். அன்பேசை குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான வேண்டுதல்களையுமே நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்லி நான் ஒரு வேண்டுதலை வச்சு இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.